காலையில் வெறும் வயிற்றுல என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் இருக்குல்ல, 2 துண்டு தேங்காய், அதாவது 2 பத்தை தேங்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சி அதில் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதில் ஒரு 250 தேங்காய் பால், 250 மில்லி மோர், இதை கலந்து அதில் ஒரு 4 சின்ன வெங்காயம். காலையில் இதை குடிச்சிட்டு வரலாம். இது குடிச்சிட்டு வர்றதுனால ரொம்ப நல்லது. தேங்காய் பால் குடிக்கிறதுனால வயிற்று புண்ணெல்லாம் குணமாகும்னு சொல்லுவாங்க. அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், வெறுமனே தனியாக தேங்காய் பால் குடிக்காமல் ஒரு 300 ml தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதில் இன்னொரு 300 ml மோர் கலந்துக்கணும். 300 ml தேங்காய் பால், அதான் நிறைய பாதி தேங்காயெலாம் எடுத்துக்க வேண்டாம். ஒருத்தருக்கு தேவையானது என்னென்னா, ஒரு பாதி தேங்காயில் அதில் பாதி தேங்காய் இருக்குல்ல, அதில் பாதி தேங்காய், அதை விட குறைவாக எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்காய் போட்டு நிறைய பால் தேங்காய் பால் குடித்தா திகட்டும், ஒரு மாதிரி வாமிட்டெல்லாம் வர மாதிரி இருக்கும். அதனால் தேங்காய் பாலே அளவோடு எடுத்துக்கணும். ஒரு 300 ml தேங்காய் பால், 300 ml இல்லை 200 ml கூட எடுத்துக்கலாம். இப்போ 300 ml எடுத்துப்போம். அதில் இன்னொரு 300 ml மோர் கலந்து குடிக்கணும். குடிச்சிட்டு 4 சின்ன வெங்காயம். இப்படி ஒரு 40-50 நாளைக்கு சாப்பிட்டு வரலாம். என்ன தான் மாற்றம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும், அது ஏதாவது விரும்பத்தகாத மாற்றம் நடந்தால் நிறுத்திக்கலாம். ஏதாவது நல்ல மாற்றம் ஏற்பட்டுதுன்னா, பிடிச்சிருந்துன்னா தொடரலாம். இந்த வழக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கலாம். தேங்காய் பால் சாப்பிட்டா என்ன ஆகும், நல்லா வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் குணமாகும்னு சொல்லுவாங்க. அதோட மோர்னால் பாக்கெட் தயிர்லேருந்து எடுத்த மோரை எடுக்கக்கூடாது. இந்த கறந்த பால் தெருவில் வியாபாரம் பண்ணுவாங்க, இந்த டின்லலாம் அல்லது வீட்டிலே மாடு இருந்ததுன்னா அந்த மாதிரி தூய ஒரு தயிர். இந்த பாக்கெட் தயிர்லலாம் அது வெறும் சக்கை தான். அதில் நிறைய பிரித்து எடுத்துருவாங்க. அதிலெல்லாம் கொழுப்பெல்லாம் பிரித்து எடுத்துருவாங்க. வெறும் கொழுப்பு இல்லாத, சுவை இல்லாத தயிர் தான் பாக்கெட் தயிர். அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதிலேருந்து எடுக்கப்பட்ட மோர் கூட நல்லா இருக்காது. அதில் கெமிக்கல்லாம் சேர்க்குறாங்க. பதப்படுத்துறதுக்காக, கெடாமல் பொறுப்பாக நிறைய கெமிக்கல் சேர்ப்பாங்க. அதனால் அந்த மாதிரி தயிர் பயன்படுத்தக்கூடாது. நல்ல தூய்மையான தயிர், நல்ல கொழுப்பு நிறைந்த, நல்ல சுவை நிறைந்த அந்த தயிர் இருக்குல்ல, அந்த தயிரிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு 300 ml மோர். அந்த 300 ml மோரோட ஒரு 300 ml தேங்காய் பால். காலையில் ஒரு பாதி தேங்காவில் அதுலேயும் பாதி, ஒரு 2 துண்டு எடுத்துக்கணும். அவ்வளோ 2 துண்டுலேருந்து அதை அரைச்சி அந்த தேங்காய் பால் 300 ml தேங்காய் பால், அல்லது ஒரு 200 ml தேங்காய் பால், 300 ml மோர் கலந்து 4 சின்ன வெங்காயம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ற ஒரு வழக்கம். கிட்டத்தட்ட வெறும் வயிற்றில் சாப்பிடணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு, அப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த தேங்காய் பாலும் மோரும் கலந்த கலவை, அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம். இப்படி ஒரு 50 நாட்கள் கடைபிடித்து பார்க்கணும். இது நல்லா இனிமையாக இருக்கும். இனிமையான ஒரு அனுபவமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு 300 ml 200 ml தேங்காய் பால், 300 ml மோர் ரெண்டையும் கலந்து 4 சின்ன வெங்காயம் சாப்பிட்ற இந்த வழக்கம். பல்லெல்லாம் விளக்குறதுக்கு முன்னாடியே, ஏன்னா இரவும் பல் விளக்கணும், காலையிலையும் பல் விளக்கணும். அப்போ இரவு பல் விளக்கியிருப்போம், கண்டிப்பாக பல் விளக்கிட்டு தான் தூங்க போயிருப்போம். அப்போ காலையில் ஒன்றும் பல் விளக்காமல் இந்த மோர், தேங்காய் பால் இது ரெண்டையும் கலந்த ஒரு கலவையை 4 சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நைட்டு நம்ம பல் விளக்கிட்டு தான் படுத்து தூங்குறோம். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால், மோர், அப்புறம் 4 சின்ன வெங்காயம் கலந்த ஒரு இதை நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பல் விளக்கிக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் சாப்பிட்றதுனால காலையில் இதெல்லாம் ஒரு 7 மணிக்குள்ளேயே முடிச்சிடுறது நல்லது. இந்த தேங்காய் பால், அப்புறம் மோர் கலந்தது, அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம், இதெல்லாம் காலைல 7 மணிக்குள்ளே நம்ம இந்த வழக்கத்தை முடித்து விடுவது நல்லது. தேங்காய் பால், மோரையும் கலந்து குடிச்சிடுறது நல்லது. அதுக்கப்புறம் பல் விளக்கணும். ஏன்னா சின்ன வெங்காயம் வாசனைலாம் வாயில் இருக்கும். நம்ம இப்போ வேலைக்கு போகிற நேரத்தில் காலையில் 8 மணி 8:30க்கு இதை குடித்தோன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு போகும்போது வெங்காய வாடை நம்ம யார்கிட்டயா பேசும்போது அடிக்கும். அதுக்காக தான் காலைல பல் விளக்குறதுக்கு முன்னாடியே இந்த பழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா அது ஒன்றும் பல் விளக்காமல் இது எப்படி குடிக்கலாம்னா, ஏன்னா நைட்டு நம்ம பல் விளக்கிட்டு தானே படுத்து தூங்குறோம். அதனால் பெருசாக ஒன்றும் வாயில் ஒன்றும் பெரிய கெட்டது எதுவும் இருக்காது. இதை குடிச்சிட்டதுக்கப்புறம் பல் விளக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த சின்ன வெங்காயம்லாம் சாப்பிட்ருக்கோம், அந்த ஸ்மெல் எதுவும் வாயில் இருக்காது. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 மணிக்கு ஏதாவது டிஃபன் சாப்பிடுவீங்க, ஏதோ ஒன்று சாப்பிடுவீங்க, அதில் இந்த சின்ன வெங்காய வாசனைங்கிறது வராது. இந்த பழக்கத்தை ஒரு 50 நாள் கடைபிடிச்சிட்டு அதனால் ஏதாவது மாற்றம் நடக்குதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்காய் பால்ங்கிறது வயிற்று புண்ணை குணப்படுத்தும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அதுமாதிரி நல்ல பசுமையான மோர்,
அது வந்து எந்த வகை அதில் நிறைய கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோர் தான் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. பாலை விட மோர் தான் நல்லது. பாலுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு உணவு, திரவ உணவு, திரவ மாமிசம். அது ஒரு மாமிசத்தை நம்ம எந்த அளவுக்கு வேக வைக்கிறோம், அது மாதிரி ஏன் வேக வைக்கிறோன்னா அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேக வைக்கிறாங்க. அது மாதிரி பாலையும் நம்ம என்ன பண்ணோம்னா அது ரொம்ப கடினமான பொருள், அதனால தான் அதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா தான் அது நல்லா வேகும். வெந்து அந்த மாதிரி வேக வைக்கப்பட்ட ஒரு பாலில் தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் அது வந்து தயிராக மாற்றுறோம். தயிராக மாற்றும் போது அந்த பால்ங்கிற அந்த கடினமான தன்மை இருக்குல்ல, அது இன்னும் குறையுது. கொதிக்க வைக்கும்போது பச்சையாக இருக்கிற பால் ரொம்ப கடினமான திரவ உணவு. அதை கொதிக்க வைக்கும்போது அது இன்னும் அதோட கடினத்தன்மை சிதைக்கப்பட்டு கொஞ்சம் மென்மையாக மாற்றப்படுகிறது. அதன் பிறகு அது தயிராக மாறுகிறது. தயிராக மாறும்போது இன்னும் மென்மையாக மாறுகிறது. அதில் பாக்டீரியா, நல்லது செய்கிற பாக்டீரியாலாம் அதை வந்து சிதைச்சி அப்படி தயிராக மாற்றுது. அதையும் நம்ம மோராக மாற்றும் போது இன்னும் மென்மையாக மாறும். அப்போ மோர் என்பது நல்ல மென்மையானது. பால்லேருந்து கிடைக்கிறதுல மோர் தான் சரியான ஒரு பாலாக குடிக்கிறத விட மோராக குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் அதிலேருந்து நம்ம வந்து ஒரு 300 ml பால், அந்த மாதிரி 300 ml மோரோட ஒரு 200 ml தேங்காய் பால் கலந்து, அல்லது ஒரு 250 ml தேங்காய் பால், 250 மோர் ml வந்து மோர், மில்லி 250 மில்லி வந்து மோர், ரெண்டையும் கலந்து 4 சின்ன வெங்காயம். இது காலை உணவு. காலையில் 7 மணிக்குள்ளே நாம் குடிக்க வேண்டிய ஒரு உணவு, ஒரு 50 நாளைக்கு. இதை இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வயிற்று புண், வயிற்றில் அல்சர் கில்சர் எல்லாம் இருந்தால் சரியாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன ஆகுதுங்கிற நம்ம தான் கண்டுபிடிக்கணும். யாரோ சொன்னாங்க இது ஆச்சா என்னன்னு தெரில அப்படின்லாம் இல்லாமல் நம்ம உடம்புல நடக்கிற மாற்றங்களை ஏதாவது பரிசோதனை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல விதமான பரிசோதனை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு நம்முடைய கடமைங்கிறது இதுதான். ஏதாவது பரிசோதனை இதை பண்ணி பார்க்கணும். நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை முழுதும் கடைப்பிடிக்கலாம். இது நல்லா இருக்குது அப்படி ஏதாவது நல்ல ஒரு நடைமுறை நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நடைமுறையை வாழ்க்கை முழுதும் நம்ம கடைப்பிடிக்கலாம். இப்படி புதுசு புதுசாக உலகத்தில் கோடிக்கணக்கான வழிமுறைகள் இருக்குது. இந்த உலகத்தில் இந்த உடம்புக்கு நல்லது செய்யணுன்னா அதுக்கு கோடிக்கணக்கான வழிகள் இருக்குது. அதை விட்டு போட்டு இந்த தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, ஏதோ அந்த உடம்புக்கு நல்லது செய்கிறதுக்கு ஒரு வழியுமே இல்லைங்கிற மாதிரி இவங்க அந்த உடம்பை அழிக்கிறதுக்கான வழியில் திரும்புகிறாங்க பாருங்கள். உடம்பை நல்லதாக வச்சுக்கிறதுக்கே இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. அதை வந்து அதில் நம்ம எதையாவது ஒரு 10 விஷயத்தை டெய்லி கடைப்பிடிக்கலாம். கோடிக்கணக்கான வழிகள் இருக்கும்போது உடம்பை நல்லதாக வச்சுக்கிறதுக்கு கோடிக்கணக்கான வழிகள் இருக்குது. அதில் ஒரு 10 விஷயத்தை தான் நீ டெய்லி பயன்படுத்த முடியும். அந்த கோடிக்கணக்கான விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த உடம்பை நல்லதாக வச்சுருக்கிறதுக்கு இருக்கிற அந்த கோடிக்கணக்கான வழிகளெல்லாம் விட்டுப்புட்டு இவர் என்ன பண்ணுறாரு, உடம்பை கெடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காரு. தண்ணி அடிக்கிறது, மது அருந்துறது, சிகரெட் பிடிக்கிறது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, வடை, பாயசம், இட்லி, ஐஸ்கிரீம் அப்படின்னு சாப்பிட்டு தொலைக்கிறது. இதெல்லாம் வந்து உடம்பை அழிப்பதற்காக அதுக்கு ஒரு கோடிக்கணக்கான வழி இருக்குது. எதில் நீங்கள் போகிறீங்க, எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, அதுதான் இங்கே கேள்வி. இல்லை நான் உடம்பை அழிக்கிறதுக்கான வழியை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, நூடுல்ஸு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்றது, சிகரெட் பிடிக்கிறது, போதைப்பொருள் பயன்படுத்துகிறது, இந்த வழியில் போனால் இந்த வழியில் அது அழிவு தான், சீக்கிரம் சாவு. அது இல்லை என் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இருக்கிற அந்த கோடிகளுக்கு மேலே அதுக்கு எல்லையே கிடையாது, அந்த வழியை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா அதில் தான் இந்த வழியெல்லாம் வரும். இந்த மாதிரி நிறைய பரிசோதனை பண்ணணும். இந்த மாதிரி இதான் மோர், தேங்காய் பால் கலந்த ஒரு கலவை, அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம், இது காலை உணவு அப்படின்னு சொல்லிட்டு இது காலையில் 7 மணிக்குள்ளே இப்படி 1008 கோடிக்கணக்கான வழிமுறைகள் இருக்குது. அதில் டெய்லி ஒரு 10, அப்புறம் உடற்பயிற்சி அப்படி இருக்குது, காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குகள், இந்த மாதிரி உணவு. இதெல்லாம் வந்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான வழிகள். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இருக்குது, கண்டுபிடிக்க வேண்டிய இருக்கும். ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். ஏற்கனவே கண்டுபிடிச்சதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதாவது சேர்த்து நம்ம அதை வந்து பயன்படுத்தணும். அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஐயோ அவர் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க, புதுசாக எதுவும் பண்ணிடக்கூடாது, பயப்படாதீங்க, ஒன்றும் செத்து போயிட மாட்டீங்க. ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா தெரிஞ்சால் விட்டுற போகிறீங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செத்தாக போயிடுவீங்க. ஒரு நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்கள், ஒன்றும் செத்து போயிட மாட்டீங்க. அதனால் வந்து செத்து போகிற அளவுக்கு எதுவும் ஏதோ ஒன்று கடைப்பிடிக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தேங்காய் பால், மோர்,
கலந்து 4 சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க. ஏதோ ஆயிடுச்சுன்னா மாற்றிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏதோ ஆயிடுச்சுன்னா இன்னும் செத்தா போயிடுவீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு பக்க விளைவு வருதா, அது வருதா, இது டக்குன்னு அதை மாற்றிடுங்க, நிறுத்திடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, இது இப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. அல்லது இப்படி சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது, நான் இதோட நல்ல மிளகும் சேர்த்து நல்ல மிளகு தூளையும் போட்டுப்பேங்க அப்படின்னு நீங்களாக ஒரு புதிய வழியும் கண்டுபிடிங்க. இந்த தேங்காய் பால், மோர், அப்புறம் 4 சின்ன வெங்காயம், இந்த தேங்காய் பால் மோர் கலந்த கலவையில் கொஞ்சம் ஒரு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. வேணால் ஒரு மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் போட்டு பாருங்கள். என்னதான் ஆகுது, ஒரு மஞ்சள் அந்த பாலை காலைல குடிச்சு பாருங்கள், என்னதான் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லை குடிக்கலாம். சில விஷயத்த நம்ம பண்ணும்போதே இந்த காம்பினேஷன் கரெக்டு தான், இதை சேர்க்கக்கூடாது, இதோட இது சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இப்படி பரிசோதனை பண்ணி பார்க்கணும். பயப்படக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. சாதாரணமாக அதுக்காக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. காரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி இந்த விளைவு என்ன விளைவு ஏற்படுத்துமோ, உயிருக்கே ஆபத்தாக முடியுமோ அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம பரிசோதனைகளை செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்வதற்கான ஆர்வத்தை கொடுக்கும். நாமளும் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம், யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்ததை காப்பி அடிக்காமல் நாமளும் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம், நாமளும் கண்டுபிடிப்பாளர் தான் நான் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும்.